பிரண்டைல இவ்வளோ நாள் ரெசிபி பார்த்தோம். இந்த இலையில ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? ஆக்சுவலி இந்த பிரண்டைல அவ்வளோ நல்லது. மூட்டு வலிலாம் சீரியஸா எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சொல்றேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு அம் வீக்லி ட்வைஸ் இந்த இது குடுக்கும்போது, அந்த மெடிசினே இல்லாம இப்போ ஓரளவு அவங்களோட இது க்யூர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்தி இதுக்கு ரொம்ப ஒரு மாரி கரகரப்பு தன்மை இருக்கும்ல, அதனால எண்ணெய் ஊத்தி புளி போட்டு நல்லா வதக்கிடணும். எவ்வளோ வதக்க முடியுமோ வதக்கிட்டு, அதையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் உளுந்து, கடலப்பருப்பு, வரமிளகா அதையும் நல்லா இந்த மாரி சும்மா வறுத்து, அதையும் தனியா எடுத்து வச்சுட்டு, அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு, உப்பு போட்டு ஒரு பெரட்டி மூடி வச்சுட்டோம்னா, அது நல்லா மசிஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அந்த கரகரப்பை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்காக அந்த தேங்காவ போட்டு அதையும் வதக்கி, அதையும் எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஆற வச்சுட்டு, நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தக்காளியில நெறைய தண்ணி இருக்கும். அதனால லைட்டா பல்ஸ் மோட்ல போட்டு அடைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாரி நொர நொரன்னு இருக்கும். அப்படி நம்ம சாதத்திலே போட்டு பெரட்டி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாரி இட்லியோடயே வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.